ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு நம்ம முத்து பார்க்குற வேலை இருக்கே, சாக்லேட் எடுத்து திட்டுத்தனமாக தின்னதும் இல்லாமல் தத்தக்கா ஆடிக்கிட்டு வந்து அஞ்சலி இருக்கான்னு நினச்சி அஞ்சலி இல்லாத இடத்துல இவர் ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்து அஞ்சலி ஐயா இவன் இப்போ பைத்தியக்காரனா மாறினா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நின்று முத்து என்னடா பண்ணிட்டு இருக்க, எரும மாடே தடிமாடின்னு சொல்லி கேள்வி கேட்க, ஏன் அஞ்சலி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கண்ணாடா தெரில, நான் இங்கே தாண்டா இருக்கேன், தடிமாடின்னு சொன்னேன். திட்டுறா இவ தான் ஏன் அஞ்சலி அப்படிங்கிறாரு. எப்படிப்பா இவ்வளோ கூர்மையாக இருக்க, இந்த போதையிலையும் உனக்கு திட்டுறவ தான் அஞ்சலின்னு கரெக்டாக தெரியுது. என்னைக்குப்பா அஞ்சலி என்கிட்ட அன்பா பேசியிருக்கா, அதனால திட்டவதான் அஞ்சலி அப்படிங்கிறாரு. வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம திவ்யா பஸ் ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி தூக்குறானுங்களாமா. டே ஏன்டா இப்படி இவ்வளோ கெட்ட வழியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இவங்க ஷாப்பிங் கூட்டு போகிறாங்களாம், வேணுங்கிறது வாங்கி கொடுக்குறாங்களாம். அதெல்லாம் விட ஹைலைட்டே அதாவது இவங்க வந்துட்டு படம் பார்க்க மூவிக்கெலாம் கூட்டு போகிறாங்களாம். வீட்டுக்கு தெரியாமல் இவ்வளோ திட்டத்தனம் பண்ணுற நீ எல்லாம் சின்ன பிள்ளைங்கிறாங்க. எரும மாடு நறுக்குன்னு தலையிலே கொட்டணும். ஏன்ப்பா கேட்டால் இது வாலிப வயசும்பாங்க. கடைசியில் அனுபவிச்சக்கப்புறம் என்ன மன்னிச்சிருங்க சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எதுக்குப்பா இப்படி இருக்கீங்க, குடும்பத்தை நினச்சி பாருங்கப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்க, அவங்க லவ்வில் பார்க்க, அவளை ஏமாற்றணும்னு நினைக்க, எத்தனை வில்லத்தனம் இதில் ஒளிஞ்சிருக்கு, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம திவ்யா வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே பார்த்தோன்னா ஐயோ சாக்லேட் யாரோ எடுத்து தின்ட்டாங்களே, அதுவும் இவ்வளோ சாப்பிட்ருக்காங்களேன்னு சொல்லி பார்க்க பதற. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு முத்து தான் சாப்பிட்ருக்காரான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ண தெரிஞ்ச உனக்கு அவர் அறபோதையில் இருக்கிறத பார்த்து கூடவா தெரியல இது தப்பான சாக்லேட்டுன்னு, ஏமானி இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முத்து கண்ணா பின்னான்னு வளக்கம் போல குடிச்சிட்டு வளரான்னு தூக்கிட்டு போய் உள்ளே போகிறாங்க. என்ன ஏன் நடக்குதுங்க ஒன்றும் புரியலையே. இன்னொரு பக்கம் லவ் டார்ச்சல் கொடுக்குறாளாமா. டே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.